மிக முக்கியமான ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. மீண்டும் செய்தியாளர் மதன் இணைகிறார். மதனுடன் பேசுவதற்கு முன்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மிக முக்கியமான ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் அரசுகளுக்கு வழங்கப்பட்ட விஷயத்துல தடை விதிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? சார், இது நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 254(3) என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு சப்ஜெக்ட் இப்போ இட் இஸ் காமன் சப்ஜெக்ட், கன்கரண்ட் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா, கன்கரண்ட் சப்ஜெக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் ஒன்று இருந்ததுன்னு வைங்க, அந்த ஆக்டுக்கு அது மீறி இன்னொரு ஆக்ட் போட்டா அந்த ஆக்ட் வாய்டு அப்படின்னு அந்த ஆர்டிகிள் சொல்லுது. அதனால இப்போ ஏற்கனவே கல்வி சென்ட்ரல் காமன், அதாவது ஜெனரல் என்ட்ரியில் இருக்குது. இப்போ இவங்க இப்போ இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் இல்லையா, சாதாரணமா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சர்ன்ட் ஆக்ட் இருக்கு, பேர் டக்கு வர மாட்டாங்க. அந்த அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆக்ட்ல பாத்தீங்கன்னா கிளியரா இது கம்ஸ் சென்ட்ரல் சொல்லிட்டு அவங்க தான் டைரக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு தடவை டைரக்ட் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த கொள்கையை பத்தி, கல்வி கொள்கையை பத்தி, அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர் ஆஃப் தி செலக்ஷன் கமிட்டியில ஒரு மெம்பர் சஜஸ்டட் பை யூனியன் கவர்மெண்ட், தட் இஸ் யூபிஎஸ்சி ஷுட் பி மேட் எ மெம்பர் அப்படின்னு போட்டாங்க. அது எதிர்த்து நம்ம சிஎம்ஏ பெரிய லாங் லெட்டர் இருக்கிறாரு. அதனால இப்போ ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ தி ரீசன், பட் என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு குட் ரீசன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் இருக்கும்போது அதுக்கு விரோதமாக தமிழ்நாட்டு கவர்மெண்டோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆக்ட் பண்ணா அது இன்னும் வாய்டு ஆபினிஷோ மாதிரி 254(3) சொல்லுது. ப்ராப்ளி அதனுடைய பேசிஸ் பார்த்தா பண்ணிருக்கலாம். வாதங்களை முன்வைக்கிறப்ப உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை நீர்த்து போக்கும் செயல் வகையில் அமைந்துவிடும் அப்படின்ற ஒரு வாதத்தை தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டு பேசுது. அதை எப்படி பார்க்கலாம்? அடுத்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவாக இருக்கும்? ஒரு நிமிஷம். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒண்ணுமே ரத்து பண்ணல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது, கவர்னர்ஸ் பவர் ரிட்டர்ன் தி மசோதாக்கு வித்தவுட் எனி டிலே அண்ட் இந்த பர்டிகுலர் ஆக்டை பொறுத்தவரைக்கும் நாங்களே அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. பட் அந்த மசோதா எஃபெக்ட் வரும்போது அதுல தகராறு வரலாம்ல. அதான் நான் அன்னைக்கு சொன்ன உதாரணம். இன்னைக்கு நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பெண் அப்படின்ட்டு ஒரு சட்டசபை மசோதா போச்சுன்னு சொன்னா அந்த மசோதாவை கவர்னரோ அல்லது பிரசிடண்டோ ஏத்துக்கணுமா? See, objects and reasons, whenever an act is passed, objects, reasons and why an act is passed காரணம் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தான் you can introduce a bill to the state. அதனால see, any act you can pass. நாளைக்கு பிரதமர் சிஎம் shall be the CM forever ஆக்ட் பாஸ் பண்ணலாம். ஆனா அது it should not be against the law, it should not be against the common sense, it should not be against the morality, and it should serve the purpose of the நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதனால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பத்தி இவங்க டச்சே பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ இவங்க பாஸ் பண்ண ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எல்லா வகையிலும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிர் அல்ல. புரிஞ்சுக்கிடுக்காத. நிச்சயமாக நன்றி திரு வள்ளிநாயகம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு, அதே போல இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த வழக்கறிஞர் விஜயன், அதே போல செய்தியாளர் மதன் இருவருக்கும் நன்றி.